காலங்கள் போனது. குமாரசாமி நாடார் மறைந்தார். அதன் பிறகு அந்த வழித்தோன்றலில் ஒருவராக இருந்தார் ராமசாமி நாடார். காலம் கடந்து போனது. ராமசாமி நாடாரை மக்கள் குமாரசாமி நாடாராகவே பார்த்தனர். ராமசாமி நாடாருக்கும் சிவனணைந்தம்மாளுக்கும் திருமணமாகியது. திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்தும் குழந்தை பிறக்கவில்லை. இது அவர்களின் மனதில் ஒரு வருத்தத்தையும் ஏக்கத்தையும் உருவாக்கியது. ஒரு நாள் அவர்கள் இல்லத்திற்கு ஒரு காவி உடை தரித்த துறவி தர்மம் கேட்டு வந்தார். தம்பதியினர் மரியாதையுடன் அவரை உள்ளே அழைத்துச் சென்றனர். துறவி சிரித்தபடி கூறினார், நீ செட்டியாபத்து சென்று அங்கிருக்கும் 5 வீட்டு சாமியை தரிசனம் செய்து வா, உனக்கு ஆண்மகன் பிறப்பான் என்றார். துறவியின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து தம்பதியினர் மாட்டு வண்டி கட்டிக்கொண்டு செட்டியாபத்து நோக்கி பயணமானார்கள். கரடு முரடான காட்டு பாதையில் அவர்கள் சென்றார்கள். நம்பிக்கையோடு இறைவனை தரிசிப்பதற்கு செட்டியாபத்து சென்றனர். அங்கிருக்கும் 5 வீட்டு சாமியை தரிசித்து பிரார்த்தனை முடிந்தனர். பின்னர் மனதில் ஒரு இனிய நம்பிக்கை துளி பிறந்தது அவர்களுக்கு. அன்றிரவு ராமசாமி நாடாருக்கு ஒரு கனவு வந்தது. அதில் முந்தைய நாள் தர்மம் கேட்ட அந்த காவித்துறவி தோன்றினார். அப்போது அந்த துறவி, உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும், அவனுக்கு அருணாச்சலம் என்று பெயர் வை என்று கூறினார். அவன் தெய்வ நிலை கொண்ட குழந்தையாக வளருவான் என்று கூறி மறைந்தார். சில நாட்கள் கழிந்தது. சிவனணைந்தம்மாளுக்கு கர்ப்பம் ஏற்பட்டது என்ற செய்தியை வைத்தியச்சி கைப்பிடித்து சொன்னாள். அந்த செய்தியை கேட்ட ராமசாமி நாடார் மகிழ்ச்சியில் திளைத்தார். தம்பதியரின் முகத்தில் நம்பிக்கை மலர்ந்தது. மாதங்கள் கடந்து சென்றன. 7வது மாதத்தில் சிவனணைந்தம்மாளுக்கு மயக்கம், வாந்தி, சோர்வு எதுவும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இருக்கும் வழக்கமான எந்தவித அறிகுறியும் இல்லை. இதனால் ராமசாமி நாடார் மிகவும் கவலையடைந்தார். ஆனால் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை. ஒரு நாள் அன்றுவானத்தில் அதிசய ஒளியால் விக்கிரம ஆண்டு புரட்டாசி திங்கள் 18ஆம் நாள் சிவனணைந்தம்மாள் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தைக்கு அருணாச்சலம் என்று பெயரிட்டனர். ராமசாமி நாடார் வேண்டுதல் நிறைவேறிய சந்தோஷத்தில் திளைத்தார்.